Hey dudes, இந்த வீடியோவில் .OS பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த .OS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸே நல்லாயிருக்கு. ஸோ ஆப் ட்ராயர் டச் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மூத்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அபவுட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு MIUI 12.5ல் வந்திருக்க மாதிரியே ஸ்க்ரீன் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஸ்க்ரீனை தான் நீங்கள் வந்து MIUI 12லையும் பார்ப்பீங்க, 12.5லையும் பார்ப்பீங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விட்டுருக்க எல்லாமே வந்துட்டு Android 11 பேஸ்டு தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு Android 11 கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச், ஸோ எந்த மந்த் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மந்தோட செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருவாங்க. ஸோ கர்னல் வந்துட்டு எந்த ஃபோனுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான கர்னல் இருக்கோ அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா Poco X2, எனக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க, கேமிங்க்கு எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இதை வந்து டெய்லி டிரைவராக யூஸ் பண்ண முடியுமா, ஃபோனுக்கே அப்டேட் வருமானு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த .OSல ஃபோனுக்கே அப்டேட் வந்துடும். ஸோ OTA, ஸோ இவங்க OTA ரிலீஸ் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனுக்கே வந்துட்டு பாப்அப் மாதிரி அப்டேட் வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு செக் ஃபார் அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோமில் வந்து ரேர் கண்டிஷன். இப்போ வந்து எல்லா கஸ்டம் ரோம்லேயும் ரொம்ப அஃபிஷியலாக ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுனால எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து OTA வந்துட்டு டேரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் முதற்கொண்டு இதிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா டாகல். ஸோ இந்த டாகல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு MIUIயில் இருக்க மாதிரி ஓரளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது, அதோட பார் லென்த் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கஸ்டம் AOSP, அதாவது ஆண்ட்ராய்ட் ஓப்பன் சோர்ஸோட ரெடி பண்ண கஸ்டம் ரோம் மாதிரியே தெரியாது. ஓரளவுக்கு MIUIயில் இருக்கிறதையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்கள் டிவைஸோட UI என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக இந்த .OSல கஸ்டமைசேஷன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு கஸ்டமைசேஷன் போனோம்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ OnePlusல வந்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஐகான் பேக்கு, நீங்கள் வந்துட்டு ஃபாண்ட்டு எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் தீம்குள்ளே போனேன்னா எனக்கு ஐகான் பேக் மாற்றிக்கலாம், ஐகான் ஷேப் மாற்றிக்கலாம், ஃபாண்ட் மாற்றிக்கலாம். OnePlusோட ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்துட்டு எல்லாமே வச்சுக்க முடியும். பொதுவாக இந்த .OSல பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா OnePlusலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷேப்ஸ் இருக்காது, பட் இங்கே ஐகான் ஷேப் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாகில் இருக்கிற ஐகான்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான ஐகான் இருக்கும், நான் லாஸ்ட்டில் இருக்க ஒரு ஐகான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத நான் சூஸ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ ஃபில்டு வித் கொடுத்துக்கலாம், இல்லை எம்டி கொடுத்துக்கலாம், இல்லை லைனர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, எது ப்ரிஃபர்டோ, எது பார்க்க உங்களுக்கு லுக்காக இருக்கோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து பிராண்ட் லுக்கில் வச்சுக்க முடியும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த ஷேப், நான் சொன்ன ஐகான் ஷேப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ OnePlusலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஐகான்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில், ஆப் ட்ராயரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்துட்டு ஸ்கொயராக மாறிடுச்சு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே தள்ளுற டாகல்லையும் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓனாக கஸ்டமைஸ் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இந்த .OSல இருக்குது. ஸோ தீம் அப்படிங்கிற ஒரு பேஜில் மட்டுமே இவ்வளோ இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரியோட சர்க்கிள் மாற்றுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைன் மாற்றுறது இப்போ நான் பண்ணி காமிச்சிருப்பேன், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த டாகலில் வந்துட்டு டேட்டா யூசேஜ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டேட்டா யூசேஜ்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் சென்டர் டோகலில் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா யூசேஜ் வந்து வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்வைப் பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சென்டரில் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா யூசேஜ் நீங்கள் வச்சுக்க முடியும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி டீட்டெயில்டாக வேணும்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் டீட்டெயில்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த சிம்மில் எவ்வளோ என்னங்கிறது டீட்டெயில்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் டிவைஸில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். பேட்ரி சர்க்கிள், பேட்ரி லைட்டு எல்லாமே, AOD எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். AOD வந்துட்டு நீங்கள் டிசைனாக செட் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேக்கு மட்டும்தான் AOD ஒர்க் ஆகும். பட் AMOLED டிஸ்பிளே இல்லைனாலும் இந்த OSல வந்து ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வால்பேப்பர். ஸோ இது வேணால் நீங்கள் வந்து ஓனாக தான் பிக் பண்ணிக்கணும்னா பிக் ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸை பொறுத்து நிறைய வால்பேப்பர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் டிவைஸ்க்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா AODயில் வந்துட்டு நீங்கள் டைம் கிளாக் வந்து எந்த மாடலில் வேணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு 12 ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக லான்ச்சர் கிரிட். ஸோ லான்ச்சர் கிரிட்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்துட்டு ஸோ எந்த சைஸில் வச்சுருக்கணும், மேக்ஸிமைஸாக, பெருசாவா, இல்லை நார்மலாவா அப்படின்னு செட் பண்ணுறது தான். ஸோ இதில் நான் செட் பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு 3 தான் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லுக்காக வச்சுக்கலாம். அதாவது ஒரு 2 ஐக்கான் வர மாதிரி, 3 ஐக்கான் வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கால், மெசேஜ்
ஸ்டோரேஜ் மட்டுமே. ஸோ அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷனில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஒரு இமேஜாக இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பேட்டரி பற்றி பார்த்துடலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெர்மல் ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரி நல்லாவே உங்களுக்கு பவர் வந்து கன்சப்ஷன் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து ஹீட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும், கேம் ரொம்ப நேரம் விளாண்டாலுமே. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டார்க் மோட் பார்த்தீங்கன்னா நம்ம MIUIயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு டேபாக கொடுத்துருப்பாங்க, நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இதில் வந்துட்டு பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அடுத்ததாக டிஸ்பிளேயில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து 60 90 120 அதாவது உங்கள் டிவைஸ் மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பேட்டரிக்கும் 2 கொடுத்துருப்பான், 50 60 சம்டைம்ஸ் 40 கூட கொடுத்துருப்போம் ஒரு சில டிவைஸ்க்கு. அதுவும் நீங்கள் வந்துட்டு ஓனாக செட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிபே, அதாவது பேங்கிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இது வந்து நான் ரூட்டட் ரோம், இது வந்து ரூட்டட் ரோம் கிடையாது, மேஜிக்ஸ் கிடையாது. நீங்கள் ஈவன் மேஜிக்ஸ் போட்டாலுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நார்மலான கேமரா தான் கொடுத்துருக்கான். ஸோ கேம் சொல்லுவாங்க, கேலரி கோ கேமராம்பாங்க. ஸோ இந்த கேமராவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா எம்ஐ கேமரா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். பட் அது கண்டிப்பாக நீங்கள் ரூட் பண்ணியிருக்கணும். இல்லைனா நார்மலான கேமரா வந்துட்டு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்துடலாம். அதாவது இந்த OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ண விட்டேன் கீக் பெஞ்சில். ஸோ நமக்கு வந்துருக்க ஸ்கோர் பார்த்திங்கன்னா 528. ஸோ 528ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். Note 8 Pro விட நல்ல ஸ்கோர் தான். Note 8 Pro, Note 9 ஸோ இதை தாண்டி தான் இது வந்திருக்கு. ஸோ உங்கள் டிவைஸில் Note 8 Proலேயே ஈவன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்களோட நார்மல் ஸ்கோரோட இது அதிகமாக தான் காட்டும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த .OSல கேமிங் பார்த்தோம்னா எந்த ஒரு டச் இஷ்யூவும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஹீட்டிங் வந்து கிடையாது. ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். 90 FPS வச்சு விளாடணும்னு இல்லை, உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ்க்குரிய ஹை அண்ட் FPS வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது ஃபைனலாக யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோவில் பார்த்தீங்கன்னா போக்கோ F1, போக்கோ M3, ரெட்மி 9T 9 பவர், போக்கோ X2, M2 Pro, அப்புறம் பார்த்தீங்கன்னா X3 NFC. ஸோ இந்த மாதிரி ரெட்மி டிவைஸில் வந்துட்டு 10 சீரியஸு, 9 சீரியஸு, 8 சீரியஸு, 6, 5, ஈவன் ரெட்மி Note 4 அதெல்லாம் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஸோ அதுக்குமே அவைலபிள் இருக்குது. ஸோ ரெட்மி நோட் சீரிஸ் இல்லாத ரெட்மி சீரீஸ்லேயும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா OnePlusலேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ சாம்சங், OnePlus, ஹவாய், ஜெக்ஸு, மோட்ரோலோ இந்த மாதிரி எல்லா டிவைஸ்க்குமே இவங்க டெவலப் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் டிவைஸ்க்குரிய சேஞ்ச் லாக், அதாவது ஃபீச்சர்ஸ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.